ரைட். ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸோட லெக்சர் 2ல இருக்கும். இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதுக்கு முன்னாடி 3 ஸ்பீட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள், அதுக்கப்புறமா டால்டனோட பார்ஷியல் ப்ரெஷர் லா, சார்ல்ஸ் லா, கே-லுசாக்ஸ் லா, பாய்ஸ் லா, அதுக்கப்புறமா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ், ஐடியல் கேஸ் எப்போ நார்மலா மாறும், இவ்வளோ விஷயமும் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு டாபிக் ரொம்ப சூப்பரா இருக்கும். உனக்கு போறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்கு. டாபிக்கோட பேரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நைட்டே உட்காந்து சம்மாலாம் போட்டு பார்த்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வே. ஒரே வார்த்தை தான், ஈஸியா புரிய வச்சிடறேன். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னங்க சார்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வே. Number of independent way in system can possess energy. In system can possess energy. இப்போ உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு உனக்கு ரொம்ப பசிக்குது, நீ தனியா இருக்க, ரொம்ப பசிக்குது, நீ ஒரு மோனோ சிங்கிள்னு வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் போய் லஞ்ச் வாங்கிட்டு வருவேன், எங்கெல்லாம் போயிட்டு எனர்ஜி வாங்கிட்டு வருவேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல போகலாம், ஒய்ல போகலாம், இசட்ல போகலாம். அதுக்கு மேல உன்னால போக முடியாது இல்லை? அப்ப எனர்ஜியை வாங்கறதுக்கு எத்தனை இண்டிபெண்டன்ட் வே இருக்கோ அதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். த டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ். இது ஒரு நம்பர் பேக், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், அது அந்தந்த ஆட்டத்தை பொறுத்தது. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ் இன் விச் சிஸ்டம் கேன் பொசஸ் எனர்ஜி. இதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ ஒரு மோனோ அட்டாமிக் கேஸ் இருக்குன்னா, மோனோ அட்டாமிக் மாலிகூல் இருக்குன்னா எங்கெல்லாம் போகும்? எக்ஸ் போகும், ஒய் போகும், இசட் போகும். 3 பக்கமும் போயிட்டு எனர்ஜி வாங்கிட்டு வரும். அப்போ மோனோ அட்டாமிக்கோடது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. டயட்டாமிக்கோடது 5, 2 பேர் இருக்காங்க. ரைட், அதெல்லாம் எப்படி சொல்லி தரவா? ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோட சிம்பிள் என்ன? எஃப். இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ், நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வே டு அப்டைன் எனர்ஜி. நல்லா கத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப் ஈக்குவல் டு 3n மைனஸ் கே. இந்த ஃபார்முலா உங்க புக்ல இருக்காது, இது என்னோட எம்எஸ்சி ஃபார்முலா. இது ஏன் சரி நீங்க சொல்லி தரீங்கன்னா உங்க 12th இது ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணும், கஷ்டப்படுத்தாது. எஃப் ஈக்குவல் டு 3n மைனஸ் கே. என்னன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். கே இது வரைக்கும் நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. கேன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா தடைன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த ஃபார்முலா உங்க 12th புக்ல இருக்காது. பட் இங்க அது நீங்க கத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஃப் ஈக்குவல் டு 3n மைனஸ் கே. உங்க 11th and 12th இந்த ஃபார்முலா நீங்க பார்க்க மாட்டீங்க. எஃப் ஈக்குவல் டு 3n மைனஸ் கே. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்றதுக்கு எஃப் ஈக்குவல் டு 3n மைனஸ் கே. ரைட், கேம் பிளே பண்ணுவோமா? அப்படியே வாங்கலேன் கூடவே. சார் மோனோ அட்டாமிக் கேஸ், மோனோ அட்டாமிக் கேஸ், இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 3 இல்லை, மோனோ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். F equal to 3n minus k. இது ஜெனரல் ஈக்குவேஷன். உங்க புக்ல எல்லாம் டைரக்டா 3ன்னு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஒரே ஒரு மாலிகுல் K0. ஏன் சார் K0? நான் தான் மோனோன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரஜன், ஹீலியம், ஏதோ ஒன்று. எக்ஸ்லயும் போயிட்டு வாங்கிட்டு வருவேன், ஒய்லையும் போய் வாங்கிட்டு வருவேன், இசட்லயும் போய் எனக்கு லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா நான் மோனோ, எனக்கு கன்சைனே கிடையாது, யாருமே நான் தடுக்கல. இல்லை இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஸோ மோனோஅட்டாமிக் கேஸ் 3n மைனஸ் கே. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டிப்பா 3. எல்லாரும் படிங்க இதை, நான் எப்போ வேணாலும் கேட்பேன். மோனோஅட்டாமிக் கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? 3. படி மறுபடியும். மோனோஅட்டாமிக் கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? 3. ரைட் சார். டயட்டாமிக்கோடது டயட்டாமிக் ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? ஒன்றும் இல்லைங்க பாருங்களேன். ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு 3n மைனஸ் கே. கேனா கன்ஸ்ட்ரெயின்ட். ஆக்சுவலாக நான் இப்படி சொல்லி தரக்கூடாது, நான் உங்களுக்கு இப்போ தப்பாக சொல்லி தர போறேன். ஆனால் அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் தப்பாக சொல்லி தர போறேன். நிஜமாலுமே இப்படி சொல்லி தரக்கூடாது.
ரைட்டா? F equal to 3n minus k. டயட்டாமிக் அப்படின்னா நடுவில் ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டை கன்ஸ்ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஆனா அது கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. நான் சொல்றது தப்பு. நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்றது தப்பு. அது கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. கன்ஸ்ட்ரெயின் என்னன்னு தெரியுமா? இப்ப நீனும் உன் ஃப்ரெண்டும் இருக்கீங்க. 2 பேரும் ஒன்னா கையை பிடிச்சிட்டீங்க. 2 பேருக்கும் ரொம்ப பசிக்குது. 2 பேரும் சேர்ந்து எக்ஸ் போறீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒய் போறீங்க. 2 பேரும் சேர்ந்து இசட் போறீங்க. அப்ப டிரான்ஸ்லேஷன்ல 3. நீங்க ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கீங்க. உங்களால எக்ஸ் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ண முடியாது. ஆனா ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ண முடியும். இசட்டை பொறுத்து ரொட்டேட் பண்ண முடியும். ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ண முடியாது. அப்ப டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷனல்ல 2, ஆக மொத்தம் 5. அப்படிதான் டீச்சர் சொல்லி தரணும். டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனைடா? 5. எத்தனை வழிகள்ல போயிட்டு எனர்ஜியை வாங்கிட்டு வருவாங்க? சார் 5 வழிகள்ல போவாங்க. டிரான்ஸ்லேஷனல்ல 3. நாங்க 2 பேரும் சேர்ந்து மாதிரி எக்ஸ் போனோம் சார், 2 பேரும் சேர்ந்து ஒய் போனோம், 2 பேரும் சேர்ந்து இசட் போனோம். நாங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால ஓன் ஆக்சிஸ்ல எங்களால ரொட்டேட் பண்ண முடியாது. அப்போ ஒய் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணுவோம், இசட் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணுவோம். அப்ப ரொட்டேஷனல்ல 2, ஆக மொத்தம் 5. ரைட்டா? ஆக்சுவலா டீச்சர் இப்படிதான் சொல்லி தருவாங்க உங்க ஸ்கூல்லயுமே கூட. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அது 5ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி என்னன்னா, இது ஆக்சுவலா தப்பு, நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நான் ரைட்டா சொல்லி தரல. டயட்டாமிக்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாண்ட் இருக்குல்ல, இதை ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். டயட்டாமிக் 3 × n2 டயட்டாமிக் k1 6 - 1 5. இது ஞாபகம் வச்சுக்கிறது தானே தவிர இது சரி கிடையாது. கன்ஸ்ட்ரெயினுக்கும் இந்த பாண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ரைட்டா? ஸோ ஆக்சிஜன் O2 இருக்குன்னா O O, H2 இருக்குன்னா H H, N2 இருக்குன்னா N N. இப்ப நடுவில் இந்த ஒரு பாண்டை தான் நம்ம என்ன பண்றோம்? கன்ஸ்ட்ரெயினா ஞாபகம் வச்சுக்கிறோமே தவிர அது ரைட்டு கிடையாது. இப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் டயட்டாமிக்கோடது எத்தனைடா? சார் 5. புரிஞ்சிருச்சு. இந்த 5 எப்ப தெரியுமா? 5 நார்மல் டெம்பரேச்சர்ல தான் 5. ஃபார் ரூம் டெம்பரேச்சர்ல தான் 5. ரூம் டெம்பரேச்சர்ல 5. சார் அப்படின்னா நீங்க வேற ஏதோ சொல்ல வரீங்க. ஹை டெம்பரேச்சர்ல எவ்வளோ? 7. என்ன சார் சொல்றீங்க? ஹை டெம்பரேச்சர்னா வைப்ரேஷன் உள்ள வந்துடும், குதிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நாங்க 2 பேர் இருக்கோம்னா மேலே எங்கேயும் குதிக்க ஆரம்பிச்சிடும், இசட்லயும் குதிக்க ஆரம்பிச்சிடும். மொத்தம் 3 விதமான எனர்ஜி இருக்குப்பா உலகத்துல. 3 விதமான எனர்ஜி தான். யாரா இருந்தாலும் 3 விதமான எனர்ஜி தான். நீ நேரா நடந்து போனா டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேட் ஆனீங்கன்னா ரொட்டேஷனல், குதிச்சிங்கன்னா வைப்ரேஷனல். இது 3 எனர்ஜி தான் ரொம்ப ஃபெமிலியர். இப்போ ஒரு மாலிகுலுக்கு 7 வகையில போயிட்டு எனர்ஜியை வாங்கிட்டு வர முடியும். எப்ப 7 வரும்? ஹை டெம்பரேச்சர்ல. ஹை டெம்பரேச்சர்ல தான் குதிக்க ஆரம்பிச்சிடும், வைப்ரேஷன். அப்ப டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷனல்ல 2, வைப்ரேஷனல்ல 2. ரைட்டா? இப்ப எல்லாரும் என் முன்னாடி இருக்கீங்க. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க மறுபடியும் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க. சார் எப்ப கேட்குறீங்க? நார்மல் டெம்பரேச்சர்ல கேட்குறீங்களா, ஹை டெம்பரேச்சர்ல கேட்குறீங்களா? தெளிவா சொல்லுங்க. நார்மலா இருந்தா 5 சார், ஹையா இருந்தா 7. அப்ப 5னா யாரார்பா உள்ள வருவாங்க? 5னா டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷனல்ல 2. இது நார்மல் டெம்பரேச்சர் ஆர் ரூம் டெம்பரேச்சர். டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷனல்ல 2, வைப்ரேஷனல்ல 2. இது ஹை டெம்பரேச்சர். கத்துக்கிட்டீங்களா? அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மோனோடாமிக் 3, டயட்டாமிக் நார்மல் 5, ஹை டெம்பரேச்சர் 7. யாருன்னு சொல்லி பழகணும். டிரான்ஸ்லேஷனல் எப்பவுமே அது 3 தான். டிரான்ஸ்லேஷனல் நம்ம நீங்க நேரா நடந்து போறது, ஒன்னு எக்ஸ்ல நடந்து போங்க, இல்ல ஒய்ல நடந்து போங்க, இல்ல இசட்ல நடந்து போவீங்க. ரொட்டேஷனல்ல நம்ம எந்த ஆக்சிஸ்ல இருக்கோமோ ஓன் ஆக்சிஸ்ல நம்மளால ரொட்டேட் பண்ண முடியாது. நம்ம ஒய்ல தான் ரொட்டேட் பண்ணுவோம், இல்லைன்னா இசட்ல தான் ரொட்டேட் பண்ணுவோம். எக்ஸ்ல ரொட்டேட் ஆகாது. ஓன் ஆக்சிஸ்ல எப்படி ரொட்டேட் பண்ண முடியும்? சூப்பரா இருக்கு அந்த டாபிக், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே கத்துக்கிட்டே வாங்களேன். ஸ்ரீநிதி குட் ஈவினிங். பிரதீப் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். பிரதீப் போகும்போது வெயிட் பண்ணு, லாஸ்டா போலாம். ஸ்ரீநிதி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சாமா?
முடிஞ்சிருச்சு சார். சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. உங்க அண்ணா அக்காலாம் கிஃப்ட்லாம் வாங்கினாங்க, ஸ்டெதஸ்கோப்லாம் வாங்கினாங்களா? வாங்கினாங்க சார். அப்படியே உங்களுக்கு இந்த வடிவேல் படத்துல வர்ற மாதிரி நரம்பெல்லாம் புடைச்சிருக்குமே, நம்மளும் அடுத்த வருஷம் அப்படி வாங்கணும்ட்டு. கரெக்டா? ஆமா சார். உங்க சுரேஷ் சார் அப்படியே சூப்பரா பேசியிருப்பார்ல. ஆமா சார். ரைட். ஸோ அது எல்லாத்தையும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷமும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்டெதஸ்கோப்பை நீ வாங்கணுன்றது தான் இந்த நேரத்தில் எங்கள் எல்லாரோட விஷயம். உனக்கு தெரியுதா? எல்லாரும் வாங்க தான் போகிறோம். பட் இந்த ஃபங்க்ஷன் நீ அட்டன் பண்ணனால சொல்கிறேன். நான் 5 இயர்ஸ் பேக் அந்த இடத்துல அந்த 3-4 வருஷமும் அந்த ஃபங்க்ஷனில் நானும் இருந்தேன். அதனால் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் உன்கிட்ட கேட்டிருந்தேன். ரைட்டா? ஸோ அவங்க இப்போ நிறைய ஹாப்பியாக வந்திருப்பாங்க, நிறைய ஜிப்மர் வந்திருப்பாங்க, நிறைய ஐஜி வந்திருப்பாங்க, நிறைய எம்எம்சி வந்திருப்பாங்க, பிம்ஸ் வந்திருப்பாங்க, வெங்கடேஸ்வரா, மணக்கல விநாயகர், இத்தனை பேர் வந்திருப்பாங்க. தென் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அரௌண்ட் 177 பேர் ஸ்டெதஸ்கோப் வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? ஆமா சார். ரைட். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த வருஷம் அங்கே போகணுன்றது தான் எல்லாரோட கனவாகவும் இங்கே இருக்கணும். ரைட். அந்த ஸ்டெதஸ்கோப்புக்காக இல்லை, கொண்டாடணுன்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது ட்ரையட்டாமிக். ட்ரையட்டாமிக் எப்படி சார்? ட்ரையட்டாமிக்ல நம்பர் ஆஃப் மாலிகுல் வந்து 3ன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். NH3 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். டயட்டாமிக், அடுத்தது ட்ரையட்டாமிக். இப்போ CO2 இப்படி இருக்கா? OCO, இது லீனியர் மாலிகுல், இது லீனியர் மாலிகுல். ரைட்டா? தென் H2O நான் லீனியர். H2O நான் லீனியர்னா OHH. இப்போ ட்ரையட்டாமிக்னாலே லீனியர் மாலிகுல்னு ஒன்று வரும், நான் லீனியர்னு ஒன்று வரும். முதல்ல லீனியர் கற்றுக்கலாமா? கேர்ஃபுல்லாக கவனிங்க. லீனியர் மாலிகுல்ல எப்படி சார் சால்வ் பண்ணுறது? இப்படி இருக்கா? CO2 ஆக்சுவலாக F = 3n - k. ரைட்டா? நான் ஏற்கனவே இந்த பாண்டை தான் நீங்கள் கன்ஸ்ட்ரெயினாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின், இது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின். அப்போ கன்ஸ்ட்ரெயின் கேவோட வேல்யூ 2. நிஜமாலுமே சொல்லித்தரேன். இப்படி சொல்லி தரக்கூடாது. இது பாண்டுக்கும் கன்ஸ்ட்ரெயினுக்கும் சம்பந்தம் இல்லை. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான், தவிர இது தப்பு. F = 3n - k. அப்போ 3 n-க்கு பதிலாக இங்கே 3 பேர், k-க்கு பதிலாக 2 பேர், 7. சரி, ட்ரையட்டாமிக்னு கொடுப்பாங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல, இல்லைன்னா பாலியட்டாமிக்னு கொடுப்பாங்க. பாலியட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? யாரை கேட்குறீங்க? லீனியரா நான் லீனியரா? லீனியர், 7. அப்போ நான் லீனியர் என்னவா இருக்கும்? நான் லீனியர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீனியர் எங்கேயுமே பயன்படாது. H2O, O, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. ஆக்சுவலாக இது இப்படி தான் எழுதணும் நம்ம, H+O-, நான் என்னோட தேவைக்காக கீழே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இது போடக்கூடாது, தப்பு. கன்ஸ்ட்ரெயின் 1, 2, 3 கன்ஸ்ட்ரெயின், அதை சொல்றதுக்காக போட்டிருக்கேன். அப்போ F = 3n - k, 3n 3k 3. அப்போ 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். கரெக்டா? ஸோ அப்போ ட்ரையட்டாமிக்கோடது லீனியர் 7, நான் லீனியர் 6. நான் லீனியர் 6 மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இப்போ டிரான்ஸ்லேஷனல் எங்கே எத்தனை? டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷனல்ல 2, வைப்ரேஷனல்ல 2. நார்மல் டெம்பரேச்சர்ல 3, 2, 2. எப்ப? இது ட்ரையட்டாமிக்கோடது, லீனியரோடது. நான் லீனியர் வேற. ரைட்டா? சரி, எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுங்க. ஞாபகப்படுத்தினா மோனோவோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? 3. 3னா ஒன்லி டிரான்ஸ்லேஷனல். டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? 5 ஃபார் நார்மல் டெம்பரேச்சர். அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர். அதுல டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷனல்ல 2. என் கூட படிச்சுட்டு வா. ரைட்டா? இது வந்து நார்மல் ரூம். இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 7 எப்ப? ஹை டெம்பரேச்சர்ல. டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 2, வைப்ரேஷனல் 2. கத்துக்கிட்டீங்களா? பாலியட்டாமிக்னாலும் ட்ரையட்டாமிக்னாலும் ஒண்ணுதான். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 7 யாருக்கு அப்படின்னா லீனியர். டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷனல்ல 2, வைப்ரேஷனல்ல 2. பெருசா இது எங்கேயுமே பயன்படாது.
நான் லீனியர் 6, நான் லீனியர் 6 6 மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கேட்டா சொல்ல தெரியணும். ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், ஃபாஸ்டா படி. மோனோ 3, டை 5, பாலியட்டாமிக் நான் லீனியர் 6. உங்களுக்கு இதான் பயன்பட போகுது. கவனிய, இவ்வளவு சொல்லி கொடுத்தல, ஆனா யூஸ் ஆகிறது மோனோவோடது, டயட்டாமிக் நார்மல், பாலியட்டாமிக் நான் லீனியர். பாலியட்டாமிக் நான் லீனியர் ஆக்சுவலா இது 3 தான் பயன்பட போகுது, வேற எதுவுமே இங்க பயன்படாது. கத்துக்கிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? ரைட், ஒரே நிமிஷம், அடுத்து போலாமா? இப்போ போகும்போது வெயிட் பண்ணுங்க. எல்லார்ட்டையுமே கொஞ்சம் பேசணும். எப்போ 12th ஸ்டார்ட் பண்ண அந்த 11th பசங்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா உங்க ஆலன்ல என்ன போகுதோ அதை அப்படியே பேரலாக கொண்டு போகணுன்றது தான். முன்னாடி போகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. அவங்க என்ன கற்றுத்தராங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி நான் கற்றுக் கொடுத்துட்டா போதும். அங்கே போயிட்டு எக்ஸாம் நல்லா எழுதுமே தவிர, அதை விட்டு சார் நான் ஜனவரியிலேருந்து மேக்குள்ளார கம்ப்ளீட் 12th முடிச்சிடறேன், கம்ப்ளீட் 11th முடிச்சிடறேன், அந்த கான்செப்ட் தப்பு பாது. அது ரொம்ப ஃபெயிலியர் தான். அது வருஷம் பார்க்கறதுனால சொல்கிறேன். நான் நீ என்கிட்ட இருக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை, ஆத்மார்த்தமாகவே. ஸோ அதனால் நீ சொல்கிற டைமில் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ணலாம். போகும்பொழுது 11th பசங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட பேசிட்டு நீங்கள் போகலாம். ரைட், அடுத்தது ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சூப்பராக கற்றுக்கிட்டோம். அடுத்தது மேயர் ரிலேஷன் என்ன சொல்லுது? பஸ் சிபின்னா என்ன? சிபின்றது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட். நான் என்னது உங்களுக்கு சரியாக சொல்லி தரல, நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடும். மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சிபின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவினா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஆக்சுவலா இந்த சிபியும் சிவியும் உங்களுக்கு பேர் தான் தெரியுமே தவிர அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சிபியில இருந்து சிவியை மைனஸ் பண்ணீங்கன்னா ஆர் கிடைச்சிரும். என்ன சார் சொல்றீங்க? இது ரொம்ப ஃபெமிலியர் ஈக்குவேஷன் பா, மேயர்ஸ் ரிலேஷன். இதோட பேரு மேயர்ஸ் ரிலேஷன். வெறும் சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆர் யாரு? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ உங்க எல்லாருக்குமே தெரியும், 8.31. இது எஸ்ஐல, சிஜிஎஸ்ல சொன்னா 2. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு கூட சூப்பரா சொல்லி கொடுத்தேன். சிஜிஎஸ் இது எஸ்ஐல. அப்ப சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். அப்ப சிபி ஈக்குவல் டு சிவி பிளஸ் ஆர். உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே காமாவுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுத்தேன், ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ சிபி பை சிவி. காமா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. காரணம் சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி. பாருங்களேன், சிபி வேணும்னா சிவியோட சம் வேல்யூ ஆட் ஆயிடுது, அதனால சிபி பெருசா தான் இருக்கும். எப்பவுமே காமா 1 விட அதிகமா தான் இருக்கும். இப்ப அடுத்து ஒரு பிரமாதமான விஷயத்துக்கு நம்ம போக போறோம். இப்ப கொஞ்சம் நல்லா கத்துக்கு. மோனோஅட்டாமிக்கோட காமா எவ்வளவு, டயட்டாமிக்கோட காமா எவ்வளவு, பாலியட்டாமிக்கோட காமா எவ்வளவு, இதை தேடி தான் போயிட்டு இருக்கோம். நான் சொல்லவா? சிவிக்கு என்ன சார் ஃபார்முலா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பை 2 இன்டூ ஆர். கத்துக்குங்க, மறக்கவே கூடாது இனிமேல். சிவிக்கு எஃப் பை 2 இன்டூ ஆர். இப்போ யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. மோனோவோட சிவி கேட்டா அழகா சொல்லிடுவீங்க, 3/2 ஆர். ரைட் தானே? ஏன்னா மோனோவோட எஃப் என்ன? 3. இது பிசிக்ஸே இல்லை, அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும். ரைட்டா? அடுத்தது டயட்டாமிக்கோட சிவி எவ்வளவு? 5/2. அவ்வளவுதான். நார்மல் தான் போடணுமே தவிர ஹை டெம்பரேச்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நார்மல் சொன்னா போதும், ஹை போக வேண்டாம். பாலியட்டாமிக் நான் லீனியர், லீனியர் வேண்டாம். 6/2. ரைட், நல்லா சொன்னீங்க. 6/2ன்றது தான் 3R. தெரியுதா? அப்ப f/2 ஆர் மட்டும் தான் நீங்க படிக்கணுமே தவிர இதெல்லாம் படிச்சுட்டு உட்காரக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். மோனோஅட்டாமிக்கோட சிவி, டயட்டாமிக்கோட சிவி, நான் லீனியரோட சிவி. ரைட்டா? சரி, அப்படியே சிபி சொல்லி கொடுங்க. இங்க வாங்களேன். சிபி ஈக்குவல் டு சிவி பிளஸ் ஆர்னு இப்பதான் சொல்லி கொடுத்தேன். சிவிக்கு f/2 ஆர் பிளஸ் ஆர். ஆரை தூக்கி வெளில போட்டா f/2 பிளஸ் 1 இன்டூ ஆர். சூப்பரா இருக்கா? அப்படிங்க வாங்களேன். மோனோ இருக்குல்ல, மோனோவோட எஃபோட வேல்யூ 3. அப்ப 3/2 5/2 ஆர்ல. அப்ப சிபி ஆஃப் மோனோ 5/2 ஆர். டயட்டாமிக், டயட்டாமிக்கோடது 5,
7/2 வர பாருங்க. 5/2 + 1 7/2. பாலியட்டாமிக் நான் லீனியர். பாலியட்டாமிக் நான் லீனியர் 4R. ஸோ அதோட சிபியோடது 4R. கத்துக்கிட்டீங்களா? பை இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால இங்க உள்ளார வர முடியும். இப்போ சிபி சிவி இதெல்லாம் சூப்பரா தெரிஞ்சுக்கணும். இப்போ கவனமா கவனிங்க. F3 F5 F6 என்ன சரி இதெல்லாம்? மோனோ, டயட்டாமிக் நார்மல் டெம்பரேச்சர், நான் லீனியர். லீனியர் வேண்டாமா? வேண்டாம். டயட்டாமிக், மோனோ இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதோட சிவி என்னங்க சார்? 3/2R. சிபி என்னங்க சார்? 5/2R. சாரி, டயட்டாமிக் கிடையாது. இதோட சிவி டயட்டாமிக்கோட சிவி 5/2R. இதோட சிவி 3R. கத்துக்கிட்டீங்களா? சிபி அப்படியே ஒன்று கூட சேர்த்துக்கோங்களேன். 5/2R, சிபி 7/2R, சிபி 4R. அதாவது சிவில இருந்து +1 ஆட் பண்ணணும். சிவியோட +1 ஆட் பண்ணணும். காமாவுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? சிபி/சிவி. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. அடுத்து வர போறதும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க. சிபி 5/2 5/3 2 போயிடுச்சு, RR போயிடுச்சு. இப்ப இனிமேல் ஒன்ன பார்த்து இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கவே மாட்டாங்க. மோனோ அட்டாமிக்கோட காமா வேல்யூ வச்சு தான் நீங்க சம் போட போறீங்க. 5/3 படி, என் கூடவே படி. மோனோ அட்டாமிக்கோட காமா வேல்யூ 5/3. டயட்டாமிக்கோட காமா வேல்யூ பார்த்தாலே சொல்லிடுவீங்க 7/5. ஏன்னா காமா சிபி/சிவி 7/5. 2 போயிடுச்சு, RR போயிடுச்சு. காமா ஆஃப் பாலியட்டாமிக் நான் லீனியர். லீனியர்க்குலாம் தேவையில்ல. 4/3. ரைட்டா? இந்த டேபிள் தான் உன்னை காப்பாற்ற போற டேபிள். அதனால ஒரு நிமிஷம் ஃபுல்லா டைம் தரேன். மோனோவோட காமா, மோனோவோட சிவி, மோனோவோட சிபி, மோனோவோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நீ மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னா எப்படி வந்ததுன்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதனால ஒரு நிமிஷம் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு நிதானமா அந்த ஸ்க்ரீனை கம்ப்ளீட் பண்ணுங்க. சீக்கிரம். சீக்கிரம் முடி ஃபாஸ்டா முடி. ரைட், கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து இன்னும் சூப்பரா இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த காமா வேல்யூ எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். மோனோவோடது, டையோடது, பாலியட்டாமிக், நான் லீனியரோடது சொல்ல தெரியணும். அடுத்தது நம்ம அங்கிருந்து போற இடம் காமாவுக்கும் எஃப்க்கும் என்ன சம்பந்தம்? காமாவுக்கும் எஃப்க்கும் என்ன சம்பந்தம்? ரிலேஷன் பிட்வீன் காமா அண்ட் எஃப். அதுக்கான பேர் யாராவது சொல்ல ட்ரை பண்ணு. காமா யாருன்னா ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. காமா யார் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. எஃப் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த டாபிக் பாருங்க. ரிலேஷன் பிட்வீன் காமா அண்ட் எஃப். ரிலேஷன் பிட்வீன் காமா அண்ட் எஃப் பார்த்துருவோமா? இப்போ ஒரு காமா வேணும்னா 1 + 2/f. சில நேரங்கள் எஃப் மட்டும் கொடுத்துட்டு காமா கேட்பாங்க. நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லி தரவா? F3னா காமாவோடது மோனோ எவ்வளோப்பா சொல்லி கொடுத்தேன்? 5/3. நீ நம்மளனா மேல பாரு 5/3. ரைட்டா? அதை ஈஸியா எப்படி கொண்டு வரலாம் நீங்க பாருங்களேன். 1 + 2/, மோனோவோடது 3, 3 + 2 5/3. சூப்பரா? இப்போ ஒரே ஸ்டெப்ல முடிச்சு போட்டுலாம். இது மோனோ வேணும்னா இங்க மோனோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டை வேணும்னா டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நான் லீனியர் வேணும்னா நான் லீனியர் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ காமாவுக்கும் எஃப்க்கும் என்னங்க சார் ரிலேஷன்? 1000 சம் கேட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கேடிஜி. சரி, 1000 நீங்க சொல்றது ரொம்ப ஓவரா இருக்குன்னு நீ நினைக்கலாம். 1000ன்ற வார்த்தை அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றத உங்களுக்கு பதிவு பண்றதுக்காக தான் அந்த 1000ன்ற வார்த்தை சொன்னேன். அதுக்காக 1000 சம் கேட்டாங்களா அப்படின்னு எனக்கு கேட்காது.
கேடிஜினாலே இதுதான் சம். எப்போ ஆரம்ப காலங்கள்லாம், அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருந்தது. பட் எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ரஜினி 50 வருஷமா ஹீரோவா இருக்காரோ அது மாதிரி தான் அந்த காமா ஆஃப் மோனோ. ஸோ காமா ஈக்குவல் டு 1+2/f, காமா ஈக்குவல் டு 1+2/f. நல்லா கத்துக்கிட்டீங்களா? இதுல எஃப் நீ வேணா செக் பண்ணிக்கோ, நான் தப்பா சொல்லித்தரேனா ரைட்டா சொல்லித்தரேன். எஃப் ஓடுது டயட்டாமிக் 5, இப்போ காமா ஓடுது 1+2/5, 7/5 தானே படிச்சீங்க. எஃப் ஓடுது 6, நான் லீனியர், இப்போ காமா ஓடுது 1+2/6, சாரி 2/6, 8/6, 4/3. உண்மைதானே? இப்போ காமாவுக்கும் எஃப்க்குமான ரிலேஷன் என்ன? சூப்பரா இருந்துச்சா? அடுத்தது 2 கேஸ் இருக்கு. இப்போ கேஸ் ஏன்னு ஒன்று இருக்கு, கேஸ் பின்னு ஒன்று இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு அது ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. ஃபார் மிக்சர் ஆஃப் 2 gases A and B, இதுல நம்பர் ஆஃப் மாலிகுல் Na, நம்பர் ஆஃப் மாலிகுல் Nb சேர்ந்த பிறகு இதோட எஃப் மிக்ஸ் என்னவா இருக்கும், காமா மிக்ஸ் என்னவா இருக்கும்? இதான் நம்மளோட கேள்வி. இதுல ஒரு சம் கேட்டிருக்காங்க, கேர்ஃபுல்லா கத்துக்கோ. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மிக்ஸ் வேணும்னா, மிக்ஸ்னா என்ன பார்த்தோம்? 2 கேஸும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இது எப்படி எழுதணும் தெரியுமா? NaFA NbFb by Na plus Nb. கண்டிப்பா சம் கேட்பாங்க. Na கொடுத்துருவாங்க, FA கொடுத்துருவாங்க, NB கொடுத்துருவாங்க, FB கொடுத்துருவாங்க. ரெண்டு மிக்ஸ் ஆன பிறகு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். எப்ப உனக்கு மோனோ தான் தெரியும், டை தான் தெரியும், பாலியட்டாமிக் தான் தெரியும். மிக்ஸ் ஆன பிறகு என்ன வரும்னு எப்படி தெரியும்? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா, NaFA plus NbFb by Na plus Nb. எஃப் மிக்ஸ் தெரிஞ்சா போதும், காமா மிக்ஸ் சூப்பரா கண்டுபிடிச்சிடலாம். 1+2/f மிக்ஸ். ஏன்னா எஃப் மிக்ஸ் கண்டுபிடிச்சிரு. எஃப் மிக்ஸ் கண்டுபிடிச்சா அங்கே காமா மிக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, எஃப்ஏ கொடுக்கல, காமா கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? இங்கே வாயேன். அப்போ இங்கே இருந்து காமா மிக்ஸ் வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. Na காமா ஏ பிளஸ் NB காமா பி பை Na பிளஸ் NB. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இவ்வளோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம அங்கேருந்து போகிற இடம் மீன் ஃப்ரீ பாத். 2023 கேட்ட நீட் கொஷின். நான் பொய் சொல்றதா நீ நினைச்சேன்னா நீங்க அதிகமா பேசுற அந்த சாட் ஜிபிடி கேட்டு பார்த்துக்க. சொல்ல திருப்பியும் அந்த எப்படி என்ன ஒரு தடி மட்டும் இது பண்ணி முடியும். ஒன்றும் இல்லை, எஃப்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரியும், மோனோனா 3, டைனா 5, பாலியட்டாமிக்ல 7, 6. இதெல்லாம் டைரக்டா அந்த கான்ஸ்டன்ட் தெரிஞ்சு போச்சு. இப்போ 2 கேஸை மிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு மோனோவையும் ஒரு டையையும் மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ எஃப் மிக்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? NaFA ப்ளஸ் எத்தனை பேர் நீ ஆட் பண்ணுறியோ அத்தனை மைக் ஆஃப் பண்ணிக்கணும். NaFA ப்ளஸ் NbFb பை Na ப்ளஸ் Nb. உனக்கு தெரியும் இல்லையா, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்கு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை, நம்பர் ஆஃப் மாலிகுல் எத்தனை இருக்கு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை இருக்கு, ஆட் பண்ணால் உனக்கு எஃப் மிக்ஸ் கிடைச்சிரும்னு அர்த்தம். எஃப் மிக்ஸ் தெரிஞ்சா போதும், 1 + காமா மிக்ஸ் வேணும்னா 1/f மிக்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். இதுல சம் என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்லடா. நம்பர் ஆஃப் மாலிகுல் மோனோனா 1, FA 3, NB 2, FB 5, Na plus NB. ஒரு மோனோவை ஒரு டை ஆட் பண்ண 3, 10, 13/3. அவ்வளவுதானே? இது இதுதான் நம்பர் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப மிக்ஸ் பண்ண பிறகு என்ன நம்பர் வேணாலும் வரலாம். உனக்கு தெரியும் மோனோவோடது 1 தானே, டையோடது 2 தானே, அப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மோனோவோடது 3 தானே. நீ யாரை ஆட் பண்றியோ அவங்கள 2 பேரோட நம்பர் தெரிஞ்சா போதும், எஃப் மிக்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு சொல்றேன். ஓகே சார். ரைட். ஸோ நம்ம அங்கிருந்து போற இடம் தான் மீன் ஃப்ரீ பாத். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2023 நீட் கொஷின் சம்மெல்லாம் கேட்கல, இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டிருந்தாங்க. டாபிக்கோட பேரு மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத்னா என்னங்க சார்? மீன் ஃப்ரீ பாத் ஒன்றும் இல்லை, இங்க பாருங்களேன். ஒரு பலூன்ல 1 மோல் கேஸ் எடுத்துக்கோங்களேன். இதுல நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த கேஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும்?
ஒன்னோட ஒன்று மோதிக்கும் இல்லை. மீன் ஃப்ரீ பார்த்தினா ஒரு மாலிகுல் போயிட்டு இன்னொன்னுத்துல மோதி இன்னொன்னுத்துல மோதுது. ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கிறேன். பை 2 போடலாமா? ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை எ மாலிக்யூல் between two successive collision. two successive collisionனா இரண்டு அடுத்தடுத்தன்னு அர்த்தம். இரண்டு அடுத்தடுத்த ஒரு மாலிகுல் இருக்கு, இன்னொரு மாலிகுல்ல போய் மோதுது. மோதின பிறகு இன்னொரு மாலிகுல்ல போய் மோதுது. இது ஒரு 10 மீட்டர், இது ஒரு 5 மீட்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15/2. அப்ப ஆவரேஜ் எடுக்கணுமா சார்? ஆமா. The average distance traveled by a molecule between two successive collision. என் வார்த்தையை காதுல வாங்க. The average distance சராசரி தூரம். The average distance traveled by a molecule. அந்த மாலிக்யூல் எவ்வளவு டிராவல் ஆகுதோ by 2. அடுத்தடுத்த two successive collision. இதோட சிம்பிள் என்னங்க சார்? லாம்டா. டெரிவேஷன் இருக்கா? டெரிவேஷன் இல்ல. 1/√2 pi n d². இங்கதான் ஒரு சின்ன தப்பு பண்ண போறீங்க. என்ன தப்பு பண்ண போறோம்? 1 தெரியும் நம்பர், √2 தெரியும் நம்பர், பை தெரியும் நம்பர். n யாருங்க சார்? பிசிக்ஸ்ல ஸ்மால்னாலே நம்பர் டென்சிட்டி தான் அது. நம்பர் டென்சிட்டினா என்ன அர்த்தம்? டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல் பெர் யூனிட் வால்யூம். அப்படின்னா புரியல. இப்ப உங்க கிளாஸ் ரூம் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கோ. இப்ப நீ ஒரு கிளாஸ்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கல, ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஏதோ ஒரு கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்க. உன் கிளாஸ்ல ஒரு பேச்சுக்கு 60 பேர் வச்சுக்கலாமா? இல்ல சார் எங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூல், 30 பேருக்கு மேல வைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, 60 பேர் வச்சுக்கலாம். உங்க கிளாஸ் ரூம 4ஆ பிரிங்க. ஒரு போர்ஷன்ல 5 பேர் இருக்காங்களா? ஒரு போர்ஷன்ல 15 பேர் இருக்காங்க. அப்ப டோட்டல் நம்பர் 60. மொத்தம் 4 போர்ஷன் இருக்கு, 4 வால்யூம் இருக்கு, 15. அப்ப உனக்கு புரியுதா அந்த ஸ்மால் என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல் பெர் யூனிட் வால்யூம். என்கிட்ட 4 வால்யூம் இருக்கு, ஒரு வால்யூம்ல மட்டும் எவ்வளவு பேர் இருப்பாங்க, இதுதான் ஸ்மால் என்ன. பிசிக்ஸ்ல கேபிட்டல் எண் எப்பவுமே டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல். ஸ்மால் எப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பெர் யூனிட் வால்யூம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பெர் யூனிட் வால்யூம் ஸ்மால் என். கத்துக்கிட்டீங்களா? திரும்ப அந்த ஃபார்முலா எழுதுவா. lambda equal to 1/√2 pi n d². d பத்தியே நீங்க சொல்லலையே. dன்றது டயாமீட்டர். ஏன் டயாமீட்டர்? மாலிகுல் எல்லாம் ஸ்பெரிக்கல். மாலிகுல் எல்லாம் ஸ்பெரிக்கல்ன்றதுனால டயாமீட்டர். இது வேற ஏதாவது மாத்த முடியுமா சார்? மாத்தலாமா? டென்சிட்டிக்கு பதிலா டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம். டோட்டல் மாஸ் ஆஃப் பதிலா n into small m by v. ஆமா. அப்ப ரோக்கு பதிலா இந்த n by v க்கு பதிலா ஸ்மால் n ன்னு எழுதுனா சரியா இருக்கும். ஆமா. ஸ்மால் n க்கு பதிலா ரோ பை m. இப்படிதான் லாஸ்ட் இயர் ஏமாத்தி வச்சிருந்தாங்க 2023ல. இதை டைரக்டா கொடுக்கல. டைரக்டா கொடுக்காம வேற ஃபார்ம்ல மாத்தி வச்சிருந்தாங்க. பட் அப்பயே நான் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், யாரும் தப்பு பண்ணல. அப்ப பை n க்கு பதிலா ரோ பை m மேல போயிடுச்சு, d². பை இவனும் ஒண்ணுதான். n இருந்தா மேல 1 இருக்கும், ரோ இருந்தா மேல m இருக்கும். திருப்பி ஒரே ஒரு டைம் எழுதி காமிங்களேன். மீன் ஃப்ரீ பாத்துக்கு என்ன ஃபார்முலா? 1/√2 pi n d². n க்கு பதிலா டோட்டல் நம்பர் பெர் யூனிட் வால்யூம். சரி, மாஸுக்கு பதிலா டென்சிட்டிக்கு பதிலா மாஸ் பை வால்யூம். மாஸுக்கு பதிலா n into small m by v. உனக்கு புரியுதா? மாஸ்னா மாஸ் ஆஃப் கேஸ், ஸ்மால் எம்னா மாஸ் ஆஃப் ஈச் மாலிக்யூல். n into m சேர்ந்ததுதான் கேபிட்டல் M. இதுக்கு பதிலா ஸ்மால் m. இப்ப டென்சிட்டி வேணும்னா நம்பர் டென்சிட்டி இன்டு ஸ்மால் m. n வேணும்னா ரோ பை m. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா lambda equal to m/√2 pi rho d². இதுதான் மீன் ஃப்ரீ பாத். இதுல ரேஷியோ சம் கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம ரிட்டன் நோட்ஸ்ல நான் ஒரு ரேஷியோ சம் போட்டிருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்றீங்க, ட்ரை பண்ணி பாரு. கேடிஜே விட்டுறாத. ஒரே ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி.
அப்படியே கற்றுட்டு வர வேண்டியது தான். ரைட்டா? ஸோ லாஸ்ட் டாபிக் பார்த்துருமா? லாஸ்ட் டாபிக் இன்னொரு 10-15 நிமிஷம் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவன் தான். மேக்ஸ்வெல் லா ஆஃப் ஈக்குபார்ட்டீஷியன் எனர்ஜி. நான் வெயிட் பண்ணதும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸ்வெல் லா ஆஃப் ஈக்குபார்ட்டீஷியன் எனர்ஜி. மேக்ஸ்வெல் லா ஆஃப் ஈக்குபார்ட்டீஷியன் எனர்ஜி. மேக்ஸ்வெல் லா ஆஃப் ஈக்குபார்ட்டீஷியன் எனர்ஜி. எனக்கு பதில் சொல்லுங்களேன். இதை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டம் இல்லை, ஒரு டைம் சொல்லிடுறேன், 2 டைம் சொல்றேன், 3ஆவது டைம் கண்டிப்பா புரிஞ்சிடும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு என்னப்பா அர்த்தம்? சரி, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நான் ஒரு 3 அட்டாமிக்னா நான் இண்டிபெண்டா இருக்கேன், யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணல, யார் கன்ஸ்ட்ரெயினும் என்கிட்ட இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வருவேன், இல்லைன்னா ஒய் ஆக்சிஸ்ல போய் வாங்கிட்டு வருவேன், இசட் ஆக்சிஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வருவேன். அப்ப என்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வே, சுதந்திரமா நான் போற வழி. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ் டு பொசஸ் எனர்ஜி. ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல் எத்தனை வழிகளில் போயிட்டு எனர்ஜியை வாங்கிட்டு வரும்? நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ். நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ். அப்போ மோனோ 3, டைனா 5, பாலியட்டாமிக் நான் லீனியர் 6. ஏன் மற்றதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க? மற்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, தெரிஞ்சுக்கணும்னா. சரி, நான் மோனோ ஒரு பக்கம் போனா என்னால எவ்வளவு எனர்ஜி வாங்கிட்டு வர முடியும்? உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தை அவ்வளவு இம்பார்ட்டன்ட். 1/2 kT எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த வார்த்தையை கவனி. எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நான் ஒரு பக்கம் போனா எவ்வளவு எனர்ஜி வாங்கிட்டு வருவேன்? 1/2 kT வாங்கிட்டு வருவேன். அப்ப மோனோ எத்தனை பக்கம் போகும்? 3 பக்கம் போகும். அப்ப டோட்டலா எவ்வளவு வாங்கிட்டு வரும்? 3/2 kT வாங்கிட்டு வரும். சரிதான் உங்களுக்கு? மறந்துடாது. எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈச் மாலிகுல். ஒரு மாலிகுல் ஒரு பக்கம் போனா எவ்வளோ சம்பாரிச்சுக்கிட்டு வரும்? 1/2 kT. மறுபடியும் காதுல வாங்க, குழப்பிப்பீங்க. எனர்ஜி associated with each molecule, each degree of freedom. Energy associated with each molecule, each degree of freedom. ஒரு மாலிகுல் ஒரு பக்கம் போனா, ஒரு மாலிகுல் ஒரு பக்கம் போனா 1/2 kT. சார், இது ஜெனரலா எப்படி சார் எழுதுறது? F/2 kT எழுதலாமா? F/2 kT. எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் மாலிகுல், ஒரு மாலிகுலுக்கு F/2 kT. இப்போ நீங்களே சொல்லுங்க. மோனோவா இருந்தா சூப்பரா சொல்லிடுவீங்க, 3/2 kT. டயட்டாமிக் 5/2 kT. பாலியட்டாமிக் நான் லீனியர் 3 kT. தெரியுதா? அது மோனோ. ஏன்னா மோனோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, டையோடது 5, பாலியட்டாமிக்கோடது 6. நான் லீனியர் தான் எடுத்துக்கணும், லீனியர் வேண்டாம். கத்துக்கிட்டீங்களா? அப்ப கொஸ்டின் ஒன்ட்ட கேட்பாங்க, எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் மாலிகுல் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1/2 kT. இப்போ மோனோவா இருந்தா 3/2 kT. இப்போ நான் தான் மோனோ. எக்ஸ்ல போய் ஒரு 1/2, ஒய்ல போய் ஒரு 1/2, ஜெட்ல போய் ஒரு 1/2. ஆக மொத்தம் நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்? 3/2. டயட்டாமிக் 5 பக்கம் போகும். டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷனல்ல 2. அப்ப அது 5/2 kT. தென் நான் லீனியர் 3 kT. ரைட்டா? இங்கதான் மறுபடியும் ஒரு சிக்கல் ஆரம்பிக்குது. என்ன சார் சிக்கல்? ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈச் மாலிகுல்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே நிமிஷம். ரைட், 10 மணி கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? ஓகே. இப்ப நான் ஒரு 5 லைன் எழுதுனேன், புரியுதான்னு பாருங்க. ஈச் மாலிகுல் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் மாலிகுல். சரி, ஈச் மாலிகுல் ஒரு ஆள்னா F/2 kT சார். ஆமா. இப்ப என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. n மாலிகுல்னா என்ன ஆகும்? F/2 n kT. தங்கங்களா, உங்க கொஸ்டினை கரெக்டா பார்க்கணும். ஈச் மாலிகுல் கேட்குறாங்களா, n மாலிகுல் கேட்குறாங்களா, 1 மோல் கேட்குறாங்களா, n மோல் கேட்குறாங்களா,
1 கிராம் கேட்குறாங்களா, n கிராம் கேட்குறாங்களா, இப்படி இதில் தான் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். கடைசி 5 நிமிஷம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிட்டே வரும். ஈச் மாலிகுல் F/2 kT, n மாலிகுல் n kT. உங்களுக்கு தெரியுமா, n மாலிகுல்னா தான் 1 மோல்னு அர்த்தம் இல்ல? ஆமாம்ப, n மோல் இருந்தா தானே, சரி n மாலிகுல் இருந்தா தானே 1 மோல். அப்போ 1 மோல்னா அந்த nk பதிலா என்ன சார் பண்றது? nk ஈக்குவல் டு r. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ படிச்ச கேக்கு பதிலா r/n நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ ஞாபகம் இருக்கா? அப்போ 1 மோலும் n மாலிகுலும் ஒன்று தான், F/2 RT. இப்போ உடனே கேட்குறாங்க, மோனோவோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈச் மாலிகுல் 3/2, 1 மோல் 3/2 RTன்னு சொல்லணும். ஈச் மாலிகுலா இருந்தா KTன்னு சொல்லணும். எங்க தப்பு பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? சம்ல ஈச் மாலிகுல் F/2 kT, n மாலிகுல் n kT, 1 மோல் F/2 RT. சரி 1 மோல் ஓகே. 1 மோலுக்கு அடுத்ததா மியூ மோல் எத்தனை மோல் இருக்கும்? மியூனா நம்பர் ஆஃப் மோல், 10 மோல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க என்ன வரும்? F/2 10 RT, which mean mu RT. மியூ R வெறும் Rனா 1 மோல், மியூ Rனா மியூ மோல். அடுத்தது ஈச் கிராம், ஒரு கிராம் எவ்வளவு வேணும்னு கேட்டா இந்த மியூ ஆருக்கு பதிலா ஸ்மால் ஆர் ஈச் கிராம் F/2 ஸ்மால் ஆர் இன்டு டி. இது மோனோ கேட்டாங்கன்னா 3 போட்டுக்கோ, டை கேட்டாங்கன்னா 5 போட்டுக்கோ, பாலிஅட்டாமிக் நான் லீனியர் கேட்டாங்கன்னா 6 போட்டுக்கோங்க. ஈச் கிராம் சொல்லிட்டேன். அடுத்தது m கிராம் இல்ல, அப்ப m கிராம் வேணும்னா F/2 ஸ்மால் m RT. m கிராம் இது எப்படி தெரியுமா இந்த கணக்கு? ஒரு பேனா 10 ரூபா, 10 பேனா எவ்வளோ, அதுதான் கணக்கு. இங்க பாருங்களேன், ஒரு மாலிகுலுக்கு F/2 kT, n மாலிகுலுக்கு F/2 n kT, ஒரு மோலுக்கு F/2 RT, மியூ மோலுக்கு F/2 மியூ RT, ஒரு கிராமுக்கு F/2 RT, m கிராமுக்கு F/2 mRT. இப்போ நீங்க செய்ய வேண்டியது, மோனோ கேட்டாங்கன்னா Fக்கு 3ன்னு கொடுங்க, டை கேட்டாங்கன்னா 5ன்னு கொடுங்க, நான் லீனியர் கேட்டாங்கன்னா 6ன்னு கொடுங்க. ஆனா யாருக்கு கேட்கறாங்கன்னு பாருங்க, மாலிகுல் கேட்கறாங்களா, மோல் கேட்கறாங்களா, மியூ மோல் கேட்கறாங்களா, ஈச் கிராம் கேட்கறாங்களா, m கிராம் கேட்கறாங்களா? இந்த சிம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ லாஸ்டா ஒரு ஃபைனல் டச் பாருங்க, F/2 kT இது ஒரு ஆளுக்கு சார், ஒரே ஒரு ஆளுக்கு சார், எனக்கு மட்டும், என் கிளாஸ்ல எனக்கு மட்டும், என் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து, எல்லாரும் சேர்ந்ததுதான் என் கிளாஸ் ரூம் 12th A. மியூ சாரி nk பதில் RT ஹோல் 12th 10 கிளாஸ் இருக்கு சார். F/2 மியூ RT. ஈச் கிராம் ஸ்மால் ஆர், m கிராம் m ஸ்மால் RT. இவ்வளோ டீட்டெயில்டா அவ்வளோ அழகா கற்றுக் கொடுத்துருக்கேன். ஈச் மாலிகுல் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா ஃபர்ஸ்ட், n மாலிகுல் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ரைட்டா? n மாலிகுல்னா 1 மோல். இங்க பாரு, செகண்டும் தேர்டும் ஒன்று தான். செகண்ட் n மாலிகுல், தேர்டு 1 மோல், ஃபோர்த்து மியூ மோல். அந்த மியூ மோல் தான் ஈச் கிராம், மியூ மோலும் ஈச் கிராமும் ஒன்று தான், m கிராம். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இதோட கேடிஜிஎஃப் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். எல்லா சினிமாக்கள்லையும் எழுதுகிற மாதிரி நானும் எழுதுனேன், தி எண்ட், ரைட்டா? ஸோ மீண்டும் தொடரும்ல. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு இல்லையே, இதுக்கு முன்னாடி எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, மறந்து போயிட்டேன், வேற கிளாஸஸ்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியல. இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல நான் கற்றுக் கொடுத்த எல்லாமே ரொம்ப